பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா ஆதி பராசக்தி பாலயமா அம்மா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா ஆதி பராசக்தி பாலயமா வீணாபாணி விமல சரஸ்வதி வீணாபாணி விமல சரஸ்வதி வீணாபாணி விமல சரஸ்வதி வீணாபாணி விமல சரஸ்வதி வேத வேதாந்த ரூபிணியாம் வேத வேதாந்த ரூபிணியாம் வேதாந்த ரூபிணி பாலயமா வேதாந்த ரூபிணி பாலயமா வேத வேதாந்த ரூபிணியாம் வேத வேதாந்த ரூபிணியாம் அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா ஆதி பராசக்தி பாலயமா ஸ்ரீ ஆதி பராசக்தி மகாமாயி கி ஜெய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஜெய் ஸ்ரீ பராசக்தி மகாமாயி கி ஜெய் தாய்மானவர் பாடல் சின்மயானந்த குரு ஒன்பதாவது பாடலை நான் வாசிக்கிறேன். தாராத அருளலாம் நாராதருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தந்தருள மௌனியாய் தாயனைய கருணை காட்டி தாயினை கருணை காட்டி தாளினையன் முடிசூட்டி தாயினின் மொழி சூட்டி அறிவின் சமாதியே அறிவிந்தமாலே சாஸ்வத சம்பிரதாயம் சாஸ்வர சம்பிரதாயம் ஓராமல் மந்திரமும் ஓராமல் வந்திரவும் உண்ணாமல் முக்தி நிலை உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடிரண்டனாமல் ஒன்றோடரண்டனாமல் ஒளியனவும் வெளியனவும் ஒளியனவும் எளியனவும் குரு எனவும் நாதமா குரு எனவும் நாதமா ஒளியனவும் வெளியனவும் ஒளியனவும் இருளனவும் குரு எனவும் நாதமா குரு எனவும் நாதமா ஒளியனவும் உணர்வுறாமல் ஒளியதனாமல் பாராது பார்ப்பதே பாராமல் பார்ப்பதே ஏது சாதனமற்ற ஏது சாதனமற்ற பரம அனுபூதி வாய்க்கும் பரமமூதினி வாய்க்கும் பண்பென்று உணர்த்தியது பன்றென்று உணர்த்தியது பாராமல் அந்நிலை பாராமல் அந்நிலை பவிந்தனின் பழ அடியதம் பலியனிதனடியமிர்தம் சீராயிருக்க சீராயிருக்க எனது அருள் வேண்டும் ஐயனே அருள் வேண்டும் ஐயனே சித்தாந்த முக்தி முதலே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவரு சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே தட்சணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே
குருவே சிறகிரி விளங்கவரு சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே. உலகத்தில் நாம் எத்தனை சாதனைகள் செய்தாலும் அந்த சாதனைகள் எல்லாம் உயர்ந்த நிலையை அடைந்து விட்ட பிறகு தேவையில்லாமல் போய்விடுது. பணம் சம்பாதிக்கின்றோம், பொருள்களை சேர்க்கின்றோம், உறவுகளை சேர்க்கின்றோம், உலக விவகாரங்களில் பெருமையை சேர்க்கின்றோம், வசதிகளை சேர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் வயதான காலத்தில் நமக்கு யாரும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சம்பாதித்ததெல்லாம் என்ன ஆச்சு? வேஸ்டா போச்சு. வேஸ்டா போச்சுங்கிறது என்ன அர்த்தத்தில் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இத்தனை நாள் பாடுபட்டவே 60 ஆண்டு காலம், 20 வயதிலிருந்து 80 வயது வரை 60 ஆண்டு காலம் பாடுபட்டவே, இப்பொழுது பாடுபட்டதெல்லாம் நமக்கு பயன்படவில்லையே அப்படிங்கிற அந்த ஞானம் எப்போ வருகின்றதுன்னா, நம்ம எல்லாம் நம்ம கைவிட்டு போனவர்கள் தான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேங்குது, வராது. அப்போ வந்து கடவுளை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கடவுளே இதுதான் என்னுடைய நிலையா, என்னுடைய கதியா, உன்னுடைய அருள் என்ன ஆச்சு, உன்னுடைய கருணை என் மீது இதில் இல்லையா அப்படிங்கிற பக்தர் என்ன பண்றான் அப்படின்னா, அப்பதான் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறான். உலகத்தில் 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. முக்கியமாக திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லுகின்றார், அருள் இல்லாருக்கு அப்புறம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும். நம்ம வந்து வயது கடந்த பிறகு வயதான காலத்திலேயோ இல்லை முடியாத காலத்திலேயோ யாராவது துணை நமக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கு நம்ம உறவுகளை நம்பலாமா, பொருள்களை நம்பலாமா, வசதிகளை நம்பலாமா? யாரை நம்பலாம்? இறைவனை தான் நம்பணும். அப்ப அந்த இறைவனுடைய அருள் எப்பத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? அந்த அருளை பெறுவதற்கு நம்முடைய முயற்சி எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கணக்கே கிடையாது. திருஞான சம்பந்தர் எத்தனை வயதில் இறைவனை குறித்து பாட ஆரம்பித்தார்? சின்ன குழந்தையா இருக்கும் போதே தோளுடைய செவியன் திருஞான சம்பந்தர், தோளுடைய செவியன் இடை ஏறியோர் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சார். அந்த ஞானம் அந்த குழந்தைக்கு, ஞான குழந்தைக்கு இருந்தது. நமக்கு வயது ஆனாலும் அந்த ஞானம் இறைவனை பற்றி பாட வேண்டும், புகழ் பாட வேண்டும், நினைக்க வேண்டும். தினந்தோறும் வந்து என்ன பண்ணோம், அந்த உணர்வுகள் நமக்கு வரவில்லை என்றால் எப்படி இறைவன் வந்து கடைசி நேரத்தில் வருவார்? சாவோ சக்கர வருவான். ஆரம்பத்திலிருந்தே அந்த உணர்வு, அந்த எண்ணம், அந்த பழக்கம் இருந்தால்தான் கடைசியில யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, யாரும் வரலனாலும் பரவாயில்ல, யாரும் காப்பாற்றனாலும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு இருக்காருன்ற நம்பிக்கை 100% எப்போ வரும் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி பண்ணாம வரும். இப்போ உலகத்தில் அருள் பெரியதா அல்லது பொருள் பெரியதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, உலகத்துல வாழ்வதற்கு பொருள் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. பணம் தேவை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாம் வந்து தேவைதான். மினிமைஸ், மேக்சிமம் வேண்டாம். ஏதோ 3 வேளை உணவு, சின்ன அளவில் உடுத்துவதற்கு துணி, கொஞ்சம் சின்ன இடம் இருந்தால் போருமே வாழ்வதற்கு. எதுக்கு ரொம்ப அதை வந்து எலாபரேட்டா பெருக்கிக்கிட்டே போகும். பொருள்களையும் உணவுகளையும் வளர்க்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அதன் மீது பற்று வருகின்றது. பற்று வந்து அதை வந்து நன்றாக பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, அதை நம்ம விட்டு போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா தாங்க முடியாத துயரம் நமக்கு வந்து விடுகிறது. அதுக்கு பதிலாக அருளை நீங்கள் பெறதான் வேண்டும், பொருளையும் பெறத்தான் வேண்டும். பொருளை ஓரளவுக்கு சம்பாதித்த பிறகு நம்ம எல்லாம் எதை நாட வேண்டும் என்றால் இறைவனுடைய அருளை நாட வேண்டும்.
இறைவனுடைய அருள் மட்டுமா நம்ம வந்து என்ன இறைவனை நினைச்சு நம்ம உடனே இறைவனை கூப்பிட்டா அந்த அருள் உடனே கிடைச்சிருமா? அந்த அருள் கிடைப்பதற்கு அவனுடைய அனுமதி வேணும், அவனுடைய பார்வை நம்ம மீது படணும். அவர் அருளாலே சொல்லி வச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து உலகத்தில் இருக்கிறோம், நம்முடைய சமயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். புனிதமான கங்கை, பார்க்க முடியாத ஒரு இடம் கைலாயம். இந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. காசிக்கு போகணும், கைலாயத்துக்கு போகணும், ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்ற சில எண்ணங்கள்லாம், தீர்த்த யாத்திரை போகணும் ஒரு எண்ணம் இருந்தாலும் எல்லாருமே கைலாயம் போயிட்டு வர முடியாது. எல்லாருமே காசிக்கு போயிட்டு கங்கையில ஸ்நானம் பண்ண முடியுதா? ஒரு சிலர் போறாங்க, ஒரு சிலர் போகல. ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது, போக முடியல. ஒரு சிலருக்கு உடனே ஒரு லக்கு வந்து கிடைக்குது, உடனே போயிட்டு வந்துடுறாங்க. அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, குடும்ப கடமைகள்லாம் முடிஞ்சுது, இனிமே எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன், பெண்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையை மாட்டிக்கிட்டு, தோல் பையை மாட்டிக்கிட்டு, கொடை எடுத்துக்கிட்டு கால்நடையாகவே என்ன பண்ணிடுவாங்க, காசி யாத்திரைக்கு போயிடுவாங்க. எல்லாரும் வீட்டில் இல்லை போகாதீங்க வேண்டாம்னா சொல்லி, இனிமே என்ன இருக்கேன் இதெல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சு, இல்லை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், வேற பேச்செல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வீடு இருக்கு, மாளிகை கூட கோபுரம், பணம் இருக்கு, நிலப்பலன்கள்லாம் இருக்கு, விவசாயம் இருக்கு, வண்டி வாகனங்கள் இருக்கு. இன்னும் என்ன உங்களுக்கு சும்மா இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஒரு என்னுடைய கடமை முடிஞ்சது, கிரகஸ்தாசிரம கடமை முடிஞ்சதுன்னா நான் போறேனே அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காலத்துல சரி எதுக்கு சொல்ல போயிட்டு வருவோம். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, கேள்வி கேட்பாரு, என்னாச்சு, இத்தனை ஏக்கருக்கு இத்தனை நெல் எவ்வளவு விளைஞ்சது சொல்லு அப்படின்னு. பிள்ளைக்குமே வந்து ஒரு முழுமையாக பார்க்க முடியாம இருக்கு, சரி போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ட்ரெயின் கிடையாது, என்ன ஃப்ளைட்டு கிடையாது, நடந்தே போனால் தான் அதனுடைய அருமை தெரியும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படிங்கிற தாய்மார். அப்படி யாத்திரை போனோம்னா பின்னாடி யாரும் வருவாங்களா வீட்டுல இருந்து? இல்லை நம்ம தான் திரும்பி வருவோம். அந்த காலத்துல காசிக்கு போயிட்டாருங்க, அவ்வளோதான், எங்க இருக்காருன்னு தெரியல. ஒருத்தர் வந்து சொல்லுவார், அப்பா காசியில பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, நான் என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, அங்கே போய் இருக்கிறாரு, நான் என்ன பண்ணேன், அவர் நோக்கில் போட்டு அவ்வளோதான். செத்து போனால் யாராவது என்ன பண்ணுவாங்க, எடுத்து கங்கைக்கு ஓரம் வச்சு நெருப்பு வச்சு எரிச்சுட்டு கங்கையை காய்ச்சி கொடுக்கணும், முடிஞ்சு போச்சு. ஊரும் சதமல்ல, உற்றாலம் சதமல்ல, உற்று பெற்ற வேறும் சதமல்ல. யார் சதம்? உற்றாலம் தமத்துடைய புத்தா குறைகளுக்கு உன்தாள் சான் பெரியவங்கெல்லாம் பாடி வச்சிருக்காங்க. அதனால நமக்கு எல்லாம் கடைசியில வரைக்கும் இல்லை, ஆரம்பத்திலிருந்து யாரு சதம் யாரு துணைன்னா கடவுள் தான். அந்த கடவுளை நினைப்பதற்கும் இறைவனை நினைப்பதற்கும் அவருடைய அருள் வேண்டும். அந்த அருளை தாய்மானவருக்கு கிடைச்சது. அந்த கிடைச்சதுனால அவர் என்ன சொல்றாரு இந்த பாடல்ல, இறைவனுடைய அருள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத விளக்குறாரு. சாதாரணப்பட்டதில்லை இறைவனுடைய அருள், எல்லாருக்கும் கிடைச்சாரு. அந்த அருளை சொல்லுகின்றார். தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் ஆரம்பிக்கிறார் பாட்டு. இந்த பாட்டோட நேற்றுக்கு பார்த்த பாட்டு வேற, முந்தினாள் பார்த்த பாட்டு வேற. இன்னைக்கு பாடல என்ன பண்றாரு அப்படின்னா, தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாயனே கருணை காட்டி உன் தாளினை என் முடிசூட்டி அப்படிங்கிறது. இறைவன் ரொம்ப பக்கத்துல வந்துட்டாரு அவருக்கு. அதனால அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை எல்லாம் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்கிறார். யாரு? தாய்மார். அப்ப பொருள் ஒன்று இல்லை, 2, 3, 4 பொருள் எத்தனை இருக்கு? உறவுகள் எத்தனை இருக்கு? நிறைய இருக்கு இல்ல. பொருள் வந்து நம்ம எப்படி வேணா சம்பாதிக்கலாம், தங்கமா சம்பாதிக்கலாம், பணமா சம்பாதிக்கலாம், பிக்ஸட் டெபாசிட்டா வச்சுக்கலாம், அசையாத சொத்துக்களா வச்சுக்கலாம், அசைகின்ற சொத்துக்களா வச்சுக்கலாம். பொருள் வந்து லிஸ்ட் போட்டீங்கன்னா நீக்கிட்டே போகுது. பொருள் உலகம் அப்பேற்பட்டது, ஆனா ஒன்று கூட உதவாது. ஆனா அருள் என்பது நிறைய இருக்கா. சிவனிடத்திலிருந்து வருகின்ற அருள், முருகனிடத்திலிருந்து வருகின்ற அருள், குற்றால ஆசிரமத்துக்கு வந்தா அங்க ஒரு அருள், வீட்டுக்கு போனா அங்க ஒரு அருள், அப்புறம் ராமேஸ்வரம்
ராமேஸ்வரத்துக்கு போனா அங்க ஒரு அருள், அப்படி அருள் நிறைய லிஸ்ட் இருக்க. எங்க போனாலும் ஒரே அருள் தான். பொருள் தான் பழசா இருக்கும், பல வகையா இருக்கும், உறவுகள் பல வகையா இருக்கும், சொந்த பந்தங்கள் பல வகையா இருக்கும். ஆனா அருள் ஒன்றுதான். அது எங்க போனாலும் அதே இறைவன் தான். நீங்க சிவனை வணங்கினீங்கன்னா கைலாயத்துக்கு போனாலும் அதே சிவன் தான், குற்றாலத்துல வணங்கினாலும் அதே சிவன் தான், வீட்டுக்குள்ள வணங்கினாலும் மனசுக்குள்ள வணங்கினாலும் அதே சிவன். அப்போ ஒண்ணு உறுதியா பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு உண்மையிலே என்ன கிடைக்கும் அப்படின்னா முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. அப்போ அந்த அருளை பெறுவதற்கு ஒரு தகுதி வேணும். +1 +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும்னா என்ன தகுதி வேணும்? +2 மார்க் எவ்வளவு வேணும்? அவங்க கேட்கறது வேணும். நல்லா பதில் சொல்றாங்க. கோர்ஸ் பொறுத்து சயின்ஸ் கோர்ஸா, மேக்ஸ் கோர்ஸா, பயோ மேக்ஸா, பயோ சயின்ஸா, இல்லை கெமிஸ்ட்ரியா, இல்லை வந்து ஒரு காமர்ஸா, கோர்ஸை பொறுத்து. ஒன்றும் இல்லை, 600க்கு ஒவ்வொன்றுத்துலையும் நான் 40 மார்க் எடுத்து 6 நாள் 24 240 மார்க் எடுத்துருக்கு. எனக்கு A கிளாஸ் குரூப் கொடுக்கணும்னா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. நீட் கோச்சிக்கு போகணும், நீட் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மார்க் வேணும்? ஹையஸ்ட் மார்க் வேணும். JEE அதுக்கு ஒரு கோர்ஸ், அதுக்கு நல்லா படிக்கணுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் கோச்சிங்லாம் வந்தாச்சு. சாதாரண படிப்புக்கே மார்க் நிறைய தேவைப்படுது, நல்லா கடுமையாக உழைக்கணும் அப்படின்னா. இப்போ இறைவன்கிட்ட நம்ம வந்து ஒரு சீட்டு கேட்குறோம், எனக்கு ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கொடுங்க, சிவம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதில் எனக்கு ஒரு சீட்டு கொடுக்காங்க. நமக்கு என்ன தகுதி வேணும்? மார்க் எவ்வளோ வேணும்? அது சொல்றாரு இறைவன், மார்க்லாம் வேண்டாம், நீ உன்னை என்ன கொடுத்துரு, உன்னுடைய மனசை கொடுத்துரு, அது போதும். நீ ஒன்றும் வேண்டாம், உனக்கு கெட்ட பழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்குறேன், மண்டையில் மசாலா இருந்தாலும் பார்க்குறேன். அந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து உலகத்தில் அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இந்திரியங்கள், மனசு எல்லாம் வந்து புத்தியெல்லாம் வேலை செய்யணும், ரொம்ப பாடுபடணும். ஆனால் இறைவனுடைய அருளை அடைவதற்கு, பெறுவதற்கு அறிவால் அடையப்படுவதுதான் என்னது அப்படின்னா அருள். எதனால் அடையப்படுவது? அறிவால் அடையப்படுவது. ஏன்னா நமக்கு பகுத்தறிவு ஒன்று இருக்கு. அந்த பகுத்தறிவுனால தான் என்ன பண்றோம், நம்ம மற்றதெல்லாம் ஒதுக்குறோம். என்ன இது வேண்டாம், இது வேண்டாம். நேற்று நைட் சத்சங்கத்தில் என்ன சொன்னேன், எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லா பொருள்களும் எந்த லிஸ்ட்ல போயிருக்கு? அனித்தியம் அப்படிங்கிற லிஸ்ட்ல போயிருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நித்தியம். அந்த நித்தியம் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம அவருடைய பகுத்தறிவை கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே மனிதனாகப்பட்டவர்கள் பகுத்தறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அது வந்து சாதாரண மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காதவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கேட்டவன என்ன சொல்லிடுவான், எப்பா இந்த உலகத்துல நித்தியமானது எதுப்பா அப்படின்னு சொன்னான், என்ன பண்ணிடுவான், ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கும், பணம் சம்பாதிக்கிறோம், கடவுள் ஒருவர்தான் நித்தியமா. அப்படிதான் நாரதர் என்ன பண்றாரு, ஒரு காட்டுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கொள்ளைக்காரன் வந்து அவரை அடக்கி, நாரதரை ஏற்கனவே அவர் சாமியார், அவரை வந்து வடக்கி உன் கையில் இருக்கிற பொருள்லாம் கொடு அப்படின்னா, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட தப்புதான் ஏதாவது இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, கழுத்துல இருக்கிற மணிக்கடை எல்லாத்தையும் குடிக்கிறது. யாரு? அந்த கொலைக்காரன். அப்ப கேட்கிறாரு, ஏப்பா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பண்றதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த கொள்ளைக்காரன். நான் சொல்றேன், நான் பாவம் தான் பண்றேன், இல்லைன்னு சொல்லல, எனக்காக நான் பண்றேன். என் குடும்பத்துல மனைவி இருக்கா, அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, என் குழந்தை இருக்கு, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் கொள்ளையடிச்சு கொண்டு போய் கொடுக்குறேன். என்னுடைய பாவத்துல அவங்களுக்கு பங்கு உண்டு, நான் பண்ற புண்ணியத்திலையும் பங்கு உண்டு, பாவத்திலையும் பங்கு உண்டுங்கிறான். அதை கேட்கிறாரு, அது நல்லா தெரியும் உனக்கு என்ன, நிஜமா சொல்றேன், உன்னுடைய பாவத்திலையும் புண்ணியத்திலையும் அவங்க எந்த பக்கம் எடுத்துக்க மாட்டாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா அப்படின்னு கேட்கிறாரு. என்னடா இவர் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளக்காரன் என்ன பண்றேன், சரி ஒத்துக்கிறேன்,
நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ சரி உலக வந்துடுறேன். நான் சொல்ற மாதிரி நான் ஜெயிச்சேன் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. நாரதர் வீட்டுக்கு போறது சொல்றாரு, ஒரு குளிகையை கொடுக்குறேன், அந்த மருந்தை நீ சாப்பிட்டுட்டு அப்படின்னா செத்த படம் போல இருக்கு. ஆனா உனக்கு காது கேட்கும், இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும், ஆனா கை கால் அசையாது, படம் மாதிரியே இருப்ப. என்ன நடக்குதுங்கிறத நாடகம் நடத்தி காட்டணுமா அப்படின்னு நாரதர் கேட்கிறார். ஓகே அப்படின்னா கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. எப்படி கூட்டிட்டு போறாருன்னா கையில சொல்லிட்டு போறாரு. செத்து போயிட்டாங்க ஆளு. அப்படி எல்லாரும் அழுகுறாங்க, ஓ அழுகுறாங்க. வீட்டுல அம்மா மனைவி அப்பா எல்லாரும் அழுகுறாங்க. சரி படுக்க போட்டாரு. நாரதர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு தூரம் துக்கப்படுறது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு, ரொம்ப இளைஞனா இருக்கு. இந்த குடும்பத்துல இங்க இருந்தா தான் உங்க குடும்பம் உழைப்புன்றதுலாம் தெரியுது. நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு மந்திரம் சொல்றேன், நான் ஒரு உபாயம் சொல்றேன். அந்த உபாயத்தினால நீங்க என்ன பண்ணலாம், இவர் உயிர் உழைக்க வைக்கலாம் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, உங்கள யாராவது உங்க உயிரை கொடுங்க, உழைச்சுப்பாங்க. என்ன உங்கள உங்க உயிரை யாராவது கொடுங்க, உழைச்சுப்பாங்க. அதனால இவன் இருந்தாங்கன்னா மற்றவங்களையெல்லாம் என்ன பண்ணிடுவான், காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யோசனை பண்றாங்க. முதல்ல இது நாரதர் என்ன கேட்கிறாரு, அம்மாவை பார்த்து, அம்மா நீங்களும் வயசானவங்க, கொஞ்ச நாள்ல போக போறேன், போறதான் போறேன், இப்பவே போக. அதுக்கு பதிலாக இவனுடைய உயிரை கொடுத்துட்டு இவன் உங்க உயிரை எடுத்துக்கிட்டு பிரதிபலனா இவனை உயிரோட கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க வேற எப்படியாருன்னா காப்பாற்ற வேண்டியிருக்கு, நாங்கள பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வேலையை. அவன் போனா பரவாயில்ல, இந்த மருமக இருக்கா, அவன் ஏதாவது வேலையை பார்த்தா சேர்த்து என்ன பண்ணிடுவான், இந்த குடும்பத்தை காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொன்னான். அப்ப நாரதர் கேட்டாரு, இத்தனை நாள் இவன் கொள்ளை அடிச்சு கொண்டு கொடுத்த பொருள்லாம் நீங்க சம்பாதிச்சு சாப்பிட்டு நல்லா சுகமா வாழ்ந்துருக்கிறீங்களே, அவன் பண்ணதெல்லாம் பாவம் தெரியுமா? எப்ப போனாலும் காட்டு வழியா போறவங்களெல்லாம் கொள்ளை அடிச்சு கொண்டு கொடுத்துருக்கான் பொருளை, அது பாவம் இல்லையா? அந்த பாவத்துல உங்களுக்கு பங்கு உண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதெல்லாம் எதுவும் கிடையாது, அது அவனுடைய கடமை, கணவனுடைய கடமை, மகனோட கடமை, சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது. அவன் நீ உதவானாலும் சரி, ஓடா தேஞ்சாலும் சரி, திருடனாலும் சரி, எப்பல உங்களை காப்பாற்ற வேண்டிய உங்களுக்கு பாவத்துலதான் எங்களுக்கு பங்கு வேண்டாம் கிடையாதுனாலும் பரவாயில்ல, முடியாதுன்றாங்க. அவரவர்கள் வெளியே அவரவர்கள் தான் அனுபவித்தாங்க சொல்லி சொல்றாங்க. இப்ப சொன்ன உடனே இதெல்லாம் யாருக்காக பெற்றுக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு மேல படுத்திருக்காரு, அவர் காசு கேட்டு இந்திரியங்கள்லாம் வேலை செய்யுது, உடம்புதான் என்ன பண்ணாங்க வேலை செய்யாது. கோமா ஸ்டேஜுக்கு கீழே டெவலப்டு கோமா. அப்படி இருக்கும்போது கடைசியில் அப்பா கிட்ட கேட்கிறாரு. அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு நல்ல உடல்ல கலப்பு இருக்கு, அவன் செத்து போனா பரவாயில்ல, நான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு மனைவி கிட்ட கேட்கிறாங்க. மனைவி என்ன சொல்றாங்க, ஏதோ கல்யாணம் பண்ணேன், ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுக்காக என்னுடைய இளம வயதுல நான் மரணத்தை பார்க்கணுமா? அவர் போயிட்டாரு, அவருடைய தலைவிதி. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா அப்பா அம்மா மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்க அவங்க சொல்படி கேட்டுக்கிட்டு நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு என்ன பண்றேன், என் மகனை காப்பாத்திக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க, மரணத்துக்கு செத்து போயிடுவாங்க. அவங்க எதிர்ப்பு சொல்றாங்க, ஏற்கனவே வீட்டுக்காரர் போயிட்டாரு, இவங்க 2 பேரும் எத்தனை நாளைக்கு இருப்பாங்க, அவங்க போன பிறகு நான் தனியா பாத்துக்கிறேன், அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே இதெல்லாம் யார் கேட்டுட்டு இருக்காங்க, உள்ள காலம் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிகையுடைய வேலை, அது மருந்து வேலை நிறுவச்சு உடனே கிட்டுச்சிட்டான். ஆனா பாவைங்களா, நான் சம்பாதிச்சு கொடுத்தது உங்களுக்காக, நான் உயிரே விட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு நீங்க ஒருத்தர் எனக்கு உயிர் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரு, ஒப்பந்தம் கொடுத்து போய் சண்டை போட வேலை இருக்காது, எனக்கு பதில் சொல்ல போது நீ என்ன சொன்ன, ஆமா நீங்க தான் ஜெயிச்சீங்க பா, எப்படி கட்டிவா. அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ எங்களை விட்டு போறீங்களே அப்படின்னாங்க. அப்ப இவ்வளவு நாள் என்ன பேசிட்டு இருந்தேன், நான் படுத்துக்கிட்டு இருக்கும் போது கேட்டதுக்கு என்ன சொன்னேன், நீ போனா போறேன்னு சொன்னல, நான் போறேன், ஊரும் சதவல்ல, உற்றாரும் சதவல்ல, உற்று பெற்ற பெட்டியும் சதவல்ல, தந்தையும் சதவல்ல, தாயும் சதவல்ல, எனக்கு யாரு சதம் அப்படின்னா இப்போதைக்கு நாரதர் சொல்லி நாரதர் பின்னாடியே போறாரு. ஞானம் நல்லது. இதுல என்னன்னா, அறிவால் நாரதர் அவனுடைய பகுத்தறிவை கொண்டு அவனுக்கு புரிய வச்சார்.
அவனுக்கு அறிவு இல்லை, படிப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, சம்பாத்தியம் எப்படி பண்றதுங்கிறது பகுத்தறிவு இல்லை, கிழக்குலத்தவன், வேடன், கொள்ளைக்காரன். ஆனாலும் அவனது பகுத்தறிவின் மூலம் என்ன சொல்லி கொடுத்தாரு நாரதர்? எப்பலாம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு யாருமே துணை வரமாட்டாங்க, கடவுள் தானே அவனுக்கு துணை அப்படிங்கிறது புரிய வச்சார். யாரு அப்படின்னா குருவா யாரு? நாரதர். அப்பதான் அவர் கூட்டிட்டு போயிட்டு நாரதரே எனக்கு ஏதாவது விமோச்சனம் சொல்லுங்க அப்படின்னா, ராமநாமத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி ராமான்னு சொல்லுகிறாரு. அவனுக்கு அந்த வார்த்தை வரல, தமிழும் வரல, சமஸ்கிருதமும் வரல, படிக்காதவன். மரா சொல்லு, மரா அப்படிங்கிறது ஒரு மரம். அந்த மரத்தை சொல்லி 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 என்ன பண்றாரு? ராமாந்திர மந்திரத்தை உச்சரிக்க அங்கே தபஸ்ல உட்கார்ந்தான். மேல புற்று உருவாச்சு. கடைசியில வால்மீகி மகரிஷியாக உருவெடுத்தான் மாரியம்மன். ஒரு மடையன் சண்டாளன் மகரிஷியாகி விட்டான். எதனால அப்படின்னா இறைவனுடைய கருணை அருள் இருந்ததுனால. நாமளும் காட்டுக்குள்ளதான் இருக்கோம், போறோம், குளிக்க வரோம், காடுக்குள்ளதான் போறோம். எந்த சாமியும் வரமாட்டேங்கிறாரு. நம்மளை யாரும் தடுத்தாட் கொள்வதில்லையே. தடுத்தாட் கொண்டால் நம்ம போயிடுவோமா? இருக்க ஒரு போன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு கேள்வி இறங்கி அப்படியே பஸ் ஏறி போயிடுவோம். என்ன புதுசா இருக்கும், 4 நாளைக்கு வந்தேன், நீங்க வந்து ஆசிரமத்துக்கு வர சொல்றீங்க. நானே இந்த பையன் இருக்கான், ஆசிரமத்தில் என்ன பண்ண இருக்கான், படிக்கிறதுக்காக வந்திருக்கான். என்ன நீ சாமியார போன வாடாக்கா என்ன பண்ணுறோம், நாளைக்கு காணாம போயிடுவோம். உங்கள யாராவது இளைஞராக இருக்கீங்க, நீங்க வாங்க ஆசிரமத்துக்கு சேவை பண்ணுங்க, நல்ல வாழ்க்கை வாழலாம், நல்ல சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், தியான ஜபம் பண்ணலாம் அப்படின்னா அது நான் வீட்டிலே படிக்கிறேன். அப்போ தாராத அருளெல்லாம் தந்தருள, தாராத அப்படின்னா கிடைக்காத அருள், தர முடியாத இறைவனால் இறைவனுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது. அந்த அருளை எனக்கு வழங்கி வாரி கொடுத்தது, அதற்கு உபாயமாக இருந்தது, வழிவகை செய்தது. தாராத அருளெல்லாம் தந்தருள, என்னிடத்தில் உள்ள கீழ்மை, என்னிடத்தில் உள்ள அஞ்ஞானம், என்னிடத்தில் உள்ள பொறாமை, என்னிடத்தில் உள்ள கெட்ட குணங்கள், எனக்கு என்னென்னலாம் மோசமான விஷயங்கள்லாம் இருந்ததோ அதையெல்லாம் போக்கி நீக்கி என்னை தடுத்தாட்கொண்டு. அருள் மட்டும் என்னது அப்படின்னா கொஞ்சம் அறிவான அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நொடியில பழசெல்லாம் போயிருப்போம். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்படி வாய்க்கின்றது என்றால் 3 விதமா ஞானம் கிடைக்கலாம். ஒன்று, கர்ப்பப்பையில் சிசு மறைத்திருப்பது போலவும், கண்ணாடியை அழுக்கு மறைத்திருப்பது போலவும், நெருப்பை சாம்பல் மூடி இருப்பது போலவும் ஞானம் மனிதர்களுக்கு 3 வகையாக மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணரே சொல்றாரு. ரமணனுக்கு அவங்க அம்மா அப்பா இந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, சாப்பிட்டு தூங்குறான், படிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, நீ இருந்தாங்க வாழ்ந்தாங்க செத்து தொலை அப்படின்னாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ரமண மந்திரம் சொல்லி ஒன்று இருக்கு, பாருங்க. அவர் வீடு அங்க இருக்கு. ரமணருடைய சொந்த ஊர் திருச்சுழி, அதுதான் விஷயம். இருந்தது மதுரை, இவருக்கு தெரியும். ரமண மந்திரம் சொல்லி ஒன்று இருக்கு. அது உள்ள போனீங்கன்னா, மாடி உள்ள போனீங்கன்னா ரமணர் வாழ்ந்த இடம், அவர் படிச்சிருந்த கட்டில், அதில் தான் அவர் படுத்திருந்து சிந்தனை பண்றாரு. அவர் வீடு அவங்க மூதாதையர்கள் இருந்த இடம். ரமண மந்திரம், ரமண கேந்திரம் சொல்லி இன்னும் மதுரையில் இருக்கு. நாங்கள் ஒரு இடம் போய் பேசுறதுக்கு போனேன். அந்த இடத்துல ரமணருக்கு அவர் தாய் தந்தையை சொல்றாங்க, செத்து தொலை அப்படிங்கிறாங்க. நம்மளாம் இருந்தா என்ன பண்ணுவோம்? வேலை பார்த்து வேலை கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பார்த்து சொல்லி பையன் தூக்கிட்டு மெட்ராஸ் போயிடுவோம், இல்லைன்னா வேலையை தேடி போயிடுவோம். அவருக்கு ஞானம் எப்படி அமைந்திருந்தது என்றால், நெருப்பை அந்த சாம்பல் மூடி இருப்பது போல, அந்த நெருப்பு மறுபடியும் ஜுவாலையா வரணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நீங்க விசிறி எடுத்தோ இல்லை வாயில ஊதுனா என்ன ஆயிரும்? உடனே நெருப்பு என்ன ஆயிரும்? வந்துடும். அது மாதிரி இருந்தது ஞானம். கொஞ்சமா லைட்டா மறைந்து இருந்தது அஞ்ஞானத்தினால. இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, எது செத்தால் எது தொலையும் சொல்லி ஆராய்ச்சி பண்ணார். என்னிடத்துல ஆணவ அகங்காரம் நான் என்பது செத்தால்
இந்த பிறவி தொலையும், இந்த ஜென்மம் தொலையும், இதோட முடியுதுன்னு சொல்லி கோவணத்தை கட்டிட்டு நேரம் எங்க போனாரு? திருவண்ணாமலைக்கு போனார். சித்தோனந்த சுவாமிஜி திருவண்ணாமலையில ரமணரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் மதுரையில் இருந்து புறப்பட்ட பிறகு இப்பொழுது 40 ஆண்டு காலம் இந்த திருவண்ணாமலையில தபஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்பொழுது இருந்த நிலைக்கும் அப்பொழுது உங்களுக்கு கிடைத்த ஞானத்திற்கும் இப்பொழுது இருக்கின்ற நிலைக்கும் என்ன வித்தியாசம்? 40 ஆண்டு காலம் நீங்க என்ன தபஸ் செய்தீர்கள், என்ன வித்தியாசம்? 40 ஆண்டு காலம் உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டார். இதே சுவாமி தான் கேட்டார். அவருடைய வரலாறு படிச்சு பார்க்க தர்மசக்கரத்தில் இருக்கு. யாருக்கும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டார் ரமணர். வாயை தொடர்ந்து சொல்றாரு, அன்றைக்கு என்ன ஞானம் கிடைத்ததோ அதே ஞானத்தோட தான் நான் இருக்கேன். அப்ப 40 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்கு நான் தபஸ் செய்து கொண்டு இருக்கின்றேன். அந்த ஞானம் விலகாம இருக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மௌன நிலையில். ரமணர் எல்லாத்தையும் பேசுவார, பேசவே மாட்டார், மௌனமா தான் இருப்பார். ரொம்ப ரேரா தான் பேசுவார். மௌனியாய் இருந்து நான் இந்த சாதனையை செய்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவரே பதில் சொல்லியிருக்காரு. வரலாற்று ரமணருக்கு செத்து தொலை சொன்ன உடனே ஞானம் என்னாச்சு? உடனே வந்துருச்சு. கண்ணாடியில் அழுக்கு மறைத்திருப்பது போல, கண்ணாடி அழுக்கு மறைத்திருக்கிறது, கண்ணாடி கழுவினோமோ இல்லை தொடச்சோம்னா என்ன ஆயிடும்? முகம் தெரிய ஆரம்பிச்சு. பட்டினத்தார் பணத்தின் மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தார். நாயா பேயா அலைஞர், அவரை மேல ஒரு பணக்காரன் யாரும் கிடையாது. காதற்ற ஊசியும் பாராதுதான் கடை வழியிலே பார்த்த பிறகு உடனே என்ன தூக்கி உதிரி போட்டுட்டு எத்தனையோ பேர் சொன்னாங்க. இவருடைய பேரு திருவெண்காடர். யாருடைய பேரு? பட்டினத்தார் பேரு திருவெண்காடர். அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, இந்த வாழ்க்கையில எல்லாம் நிலை இல்லாததுடா, திருவெண்காடா உள்ளது கேளுடா, சிவனை வணங்கு, இறைவனை வணங்குறாரு. வணங்குற இல்லைன்னு சொல்லல, பணம் தேவைப்படுது இல்லை அப்படின்னு அம்மா கிட்டே என்ன பண்றாரு? வாக்குவாதம் பண்றாரு. அம்மா ஒரு சிவபக்தை. பட்டினத்தார் அம்மா மனைவி அது மேல பதிவுதான். எல்லாத்தையும் இருந்து ஆண்டு அனுபவிச்சவர் பட்டினத்தார். ஆனா ஒரு சின்ன கீற்று, ஒரு மின்னல் மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, ஒரு வாக்கியம் கிடைச்சது. அது அவருக்கு என்ன பண்ணது? ஞானத்தை கொடுத்து விட்டுட்டு போயிட்டார். நாமெல்லாம் எப்படி பட்டோம் அப்படின்னா, கர்ப்பப்பையில் இருக்கிற சிசு மாதிரி 10 மாசம் கண்டிப்பா உள்ள என்ன பண்ணியாங்கன்னா இருந்தாங்க. ஆனா நமக்கு எத்தனை மாசமோ, எத்தனை வருஷமோ, எத்தனை ஜென்மமோ தெரியாது. 3 விதமாக ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது, அருள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இறைவா, என்னுடைய குருநாதரை அடுத்து உடனே ஒரு வாக்கியத்தை போடுறார். தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய். இந்த மௌனியாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நான் பட்டினத்தாரையும் இன்னொரு என்ன சொன்னேன், ரமணரையும் சொன்னேன். பெரிய நிலையில இருக்கிறவங்க, மெத்த படித்தவர்கள், அருள் நிலையில் இருப்பவர்கள், ஞான நிலையில் இருப்பவர்கள் அதிகமா என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை முத்து உதிர்வது போல. என்ன உதிர்வது போல? முத்து உதிர்வது. ஆமா, சில பேர் பேசவே மாட்டாங்க. நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா பேசல அப்படின்னு பார்த்து பேசுற அந்த முத்து ஊத்துற போது அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம் இல்லையா? வள 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 பேசிட்டே இருந்தவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? அது ஒரு வார்த்தை இருக்கு, நீ சொல்லுவீங்க பார்த்தா சொல்ல மாட்டேங்க. என்னமோ சொல்லுவாங்க, அது இல்ல ஓட்டவாய் தெரியுதோ சொல்லுவாங்க. அது இருக்கு, நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ரொம்ப பேசினாலும் தப்பு, பேசாம இருந்தாலும் தப்பு. ஆனால் இந்த மாதிரி அருள் நிலையில், ஞான நிலையில் இருப்பவர்கள் அந்த பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டா என்ன பண்ணுவாங்க? இதுதான் இந்த நேரத்தை டக்குன்னு பேசிடுவாங்க, டக்குன்னு சொல்லிடுவாங்க. உயர்ந்த நிலையில் இருக்கின்ற மகான்களை பார்க்கும்போது நம்ம எதுவும் பேசக்கூடாது.
ஏன்னா அவங்க பேசுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும், நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படியே நிற்கணும். ஏதாவது சொல்றாங்களா பாப்பா அப்படின்னு. அவங்க பாப்பா என்ன சொல்லலாம், என்ன சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காஞ்சியில சங்கரர் இருந்தார், சந்திரசேகரேந்திர சொல்லி தெரியல, பெரியவா, மகாபெரியவா. அவர் அந்த நிலையில இருந்தார். யார் போனாலும் இது போய் டக்கு பேச மாட்டாரு, பயமா பேசுவார். ஆனா ஒவ்வொன்றுமே அப்படின்னா பலிக்கும். தெய்வத்தின் குரல் அப்படின்னு அந்த புஸ்தகத்தை படிக்கிறாங்க. வால்யமா இருக்கு அவருடைய வாழ்க்கையில், எத்தனையோ வால்யம் இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு விஷயமும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி எல்லாமே நான் அதிசயம். யாரோ ஒருத்தர் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தை இவரே சொல்லிடுவார், இப்படி இருக்கா நீங்க பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். முடிஞ்சு போச்சு. முக்காலம் உணர்ந்த ஞானி. அப்பேற்பட்டவருடைய அருள், அப்பேற்பட்டவருடைய பார்வை, அப்பேற்பட்டவருடைய மௌனமாக இருக்கக்கூடியவருடைய அந்த வாக் சக்தி இருக்கு இல்லையா, பேச 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வாக்குக்கு சக்தி இல்லாமல் போயிடும். பேச்சை அளவாக அந்த அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பேச்சை அளவாக வந்து பேசுறது, பேசுவது அறிந்து பேசுவது. திருவள்ளுவர் சொல்றாரு, சொல்லுக சொல்லே பில்லும் சொல் அச்சொல்லே வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படிங்கிறார். ஒரு சொல்லு சொன்னோம்னா அதற்கு மாற்று கருத்து இருக்கவே கூடாது. அதுதான் உயர்ந்த சொல். அத்தகைய சொற்களை அந்த மௌனமாக இருந்து பெரியவர்கள் ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பக்தர்களுக்கு அந்த அருள் வார்த்தையை சொல்லுவார்கள். அவர் சாதாரண வார்த்தையை அது மந்திரம் தான் இல்லை. அப்படி சொல்லக்கூடியதுதான் என்னது அப்படின்னா, மெய்யறிவு, ஞானம், கீர்த்தி, தபஸ், வைராக்கியம், தேஜஸ், இதெல்லாம் அனைத்து விதமான தெய்வீக குணங்களும் உள்ளவர்கள் யாரு? அந்த மகா ஞானி. அப்பேற்பட்டவராக தாய்மானவர்களுக்கு வாய்த்த குரு யாரு அப்படின்னா மௌனம். அதான் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, தாராள அருளலாம் தந்தருட மௌனியாய் கொண்டு வர. தன்னுடைய குருநாதர் யாருங்கிறத அவரே சொல்றாரு, மௌனியாய். குருவே கடவுளாக வந்தது ஒன்று, கடவுளே குருவாக வந்தது ஒன்று. கடவுளே குருவாக வந்தது தட்சிணாமூர்த்தி. என்ன குருவே கடவுளாக மாறி அமைவது யாருன்னா பௌரவம். இப்போ திருவாசகத்தை எழுதி மனிதன் சொல்ல கடவுள் கேட்டது என்னது? திருவாசகம். சரி, கடவுள் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை. அப்ப இதுல யார் குரு, யார் சிஷ்யன்? பகவத்கீதை இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு நண்பர். அடுத்த நாளை வர வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பாவனை எல்லாம் பேச போறாங்க. பக்தியில மதுர பாவனை, சக்கிய பாவனை, சாந்த பாவனை, வாத்சல்ய பாவனை, இப்படி நிறைய பாவனை இருக்கு. வேற அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்துல வச்சிருக்கிற பாவனை என்ன அப்படின்னா சக்கிய பாவனை. இறைவனை நண்பனாகவும் தன்னையும் நண்பனாகவும் சேர்த்து வச்சு பார்த்தான். யாரு? அர்ஜுனன். ஆனா கஷ்டம் வரும்போது அர்ஜுனா எனக்கு ரொம்ப மன கிளேசமா இருக்கு, உடல் நடுங்குகிறது, என்னால் போர் புரிய முடியவில்லை. சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்றான். நான் என்னை வந்து சிஷ்யனா ஏத்துக்க, நீ குருவாக இருந்து எனக்கு உபதேசம் மட்டும் சொல்லி குருவாக கேட்கிறான். நீ குருவா எனக்கு இரு அப்படிங்கிறான். நண்பனையே குருவா என்ன சொல்றான்? கிருஷ்ணர் சொல்றாரு ததாஸ்து. உடனே கீதை ஆரம்பிச்சாரு. இறைவன் சொல்ல அந்த நண்பன் அல்லது மனிதன் கேட்டது பகவத்கீதை. அதுவும் குரு சிஷ்யனுக்கு லட்சணம் இருந்தது. சக்கிய பாவனை, பக்தி. மாணிக்கவாசகர் மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது. ஒவ்வொரு நாளும் படி எடுத்து எழுதி எழுதி கொண்டு போய் பொன்னம்பலத்துல வச்சிருக்க. எங்க? சிதம்பரத்துல. மறுநாள் தன் கைப்பட இறைவன் திருத்தம் செய்து வைப்ப. நடந்ததா இல்லையா?
இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படிதான் இருக்கணும், திருத்த மாட்டது. திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார் இறைவனால் திருத்தம் செய்யப்பட்டது. கரெக்ஷன் போட்டு ஓகே அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கையில் போட்டு கொடுத்துருக்காரு. இதை யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்றவும் கூடாது. அப்படி குருவுக்கு சிஷியனுக்கு என்ன இணக்கம் இருக்கு அப்படின்னா, எப்படி ஒண்ணா இருக்கலாம், இணக்கம் நண்பனாக இருக்கலாம். ஆண்டான் அடிமை தாசிய பாவனை ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீராமனுக்கும், நீ ஆண்டவன் நான் அடிமை, நீ இட்ட விஷயம், நீ இட்ட கட்டளையை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். பரதன் ராமன் மீது வைத்திருந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு! ஆண்டான் அடிமை, நான் தம்பியா இருந்தா நான் உனக்கு அடிமை, நீ வர வரைக்கும் நான் உன்னுடைய செருப்பை கொண்டு போய் பாதகையை கொண்டு போய் எங்க வைக்கிறேன், நானே அரியாசனத்துல சிம்மாசனத்துல வைக்கிறேன். எவ்வளவு பெரிய பக்தி இருக்கும். அது சொல்றாரு இந்த இடத்துல, தாய்மானவருக்கு ஞானோபதேசம் செய்யும் குருவாக ஒரு கடவுள் அருள் வேறு அல்ல, குரு அருள் வேறு அல்ல. மொத்தம் 4 இருக்கு. ஆத்ம கிருபா, குரு கிருபா, சாஸ்திர கிருபா, ஈஸ்வர கிருபா. 4 இருக்கு. சாஸ்திரத்தை சொல்லி ஈஸ்வர கிருபை, குரு கிருபை, சாஸ்திர கிருபை, அப்புறம் என்ன, ஆத்ம கிருபை. நம்ம சாதனை செய்வதற்கு நம்மளுடைய மனசை சமயத்தில் இடத்துல விடாது. ஊழ்வினை அப்படிங்கிறது. கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. எப்படியாவது சாமியார் போனான்னு பார்ப்பான், கல்யாணம் ஆயிடும். அப்படி எங்க மனத்துல ஒரு பிரம்மச்சாரி வந்து சேர்ந்தார். வீட்டெல்லாம் விட்டுட்டு துண்டை காண துணியை காண ஓடி வந்தார். இங்கே எங்க தபம் அவருக்கு எல்லாம் கொடுத்து நாங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா பயிற்சியெல்லாம் கொடுத்தோம். ஒரு நாள் திடீர்னு வந்து வீட்டில் ஏதோ பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கையெழுத்து போடணும்னு கூப்பிட்றாங்க. போனார். நைட்டோட நைட்டாக அவர் பொண்ணு பார்த்து வச்சு காலையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறமா நான் வந்து சாயந்தரம் ஃபோன் வருது. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, இந்த டயல் பண்ணுறது தான். சொல்லுங்க அப்படின்னா, நான் தான் சிவகுமார் பேசுகிறேன் சாமி. என்னப்பா சொல்லுங்க? ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்து போச்சு சாமி அப்படின்னா. விபத்தா? என்னப்பா சரி, யாருக்கு அடிபட்டுச்சு? ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. ஏன் அதை விபத்து சொல்கிறாரு? எவ்வளோ நான் சிரமப்பட்டு பயிற்சிலாம் போட்டு சன்னியாசம் நேரம் பிரம்மச்சரிய கட்சியெல்லாம் கொடுத்தீங்க, இப்படி ஆகிப்போச்சே சாமி அப்படின்னா. அப்போ உண்மையிலே விபத்து தான். உங்களுடைய மனசுல என்ன ஏக்கம் இருக்கு? பெரிய விபத்து நடந்து போச்சுன்னு சொல்றேன். என்ன நான் சொல்றேன்? அதான் உங்களை வந்து எப்போ பார்க்கறது, இப்போ வராது. திருமண கையோட வந்து உன்னை வீட்டில் வந்து நான் பணத்துக்கு போறேன்னு சொன்ன விடுவாங்க. பொட்டாடி சாக்காரைக்கு போறான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? விட மாட்டாங்க. பிரச்சனையை மீன நீயே கலப்பிட்டாங்க. போன மாட்டிக்கிட்டேன். அதோட இது கொஞ்சம் நாள் ஆகணும், தானே சரியா போயிடும் அப்படின்னு நாங்கள் வச்சுட்டோம். அவனும் வரவே இல்லை. சரியா போச்சு. என்ன ஆச்சு? அதுலேயே பிரச்சனை ஆகிட்டான். கரெக்டாக சொல்றேன். அந்த மாய வலையில போட்டு அவனை போட்டு அங்கேயும் போட்டு என்ன பண்ணிட்டாங்க? சமாப்தம். வீட்டுல ஒழுங்கா வேலைக்கு போகல, சம்பாதிக்க மாட்டாங்கிறான், அப்படி பண்ண ஒழுங்கா சொல்றதை கேட்க மாட்டாங்கிறான், தூங்கிக்கிட்டே இருக்கான், நல்லா சாப்பிட்றான், ஊர் சுற்றுறான், ஃப்ரெண்ட்ஸுகளை அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா இழப்பு சொல்லுவாங்க. பல வகைக்கு பயன்படுது. எது இல்லாம சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் பண்ணிக்கலாம் போனாரு. வழக்காடு மன்றத்துல வந்து சிவனே வந்து அயோத்தியனை வந்து நீங்க எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட இல்லையா? அப்புறம் அவர் தடுத்தாரு பண்ணாரு, அது வேற விஷயம். இந்த மாதிரி பிரம்மச்சாரி விரதத்துக்கு வந்து சன்னியாச ஆசிரமத்துக்கு வந்து ஆசிரமத்தில் சேர்ந்து அப்படிலாம் நடக்குது. வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நீ முடத்துல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பயமுறுத்தி நீ வரலன்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு அம்மாவை பேச வச்சு இவனும் வந்து பஸ் ஏறி கிளம்பி போனேன். காலையில் என்ன ஆகுது பண்ணுறான் ரெடியாக இருக்கு. அப்போ இந்த உலகத்திலிருந்து, இந்த சம்சார சாகரத்திலிருந்து, மனைவி மக்கள் குடும்பத்திலிருந்து தப்பிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை.
அதான் ஒருத்தர் என்ன கேட்டாரு, நல்ல நிம்மதியாக இருக்கு சாமி கேட்டாரு. நான் சொன்னேன், அப்படியா, ஆசிரமத்துக்கு வந்து பாரு, நீ நிம்மதியா இருக்கிறிய நான் நிம்மதியா இருக்கியான்னு சொல்ற பாருங்க அப்படின்னு. என்ன சாமி சொல்றீங்க, நீ வாங்கல காலையில் எந்திரிச்ச உடனே மாட்டு படையில என்ன போனா சாமி மாட்டு படை மேசரியை காணப்பா, கிச்சன்ல மிஷின் ஓடலாம்ப்பா, காலேஜில் பிரின்சிபால் வந்து என்ன பண்றது பள்ளிக்கு விழுந்தா இருப்பாங்க. உங்களுக்கு சின்ன சம்சாரம், எங்களுக்கு பெரிய சம்சாரம். என்ன சாமி நீங்களே இப்படி சொல்றீங்க, அப்ப நீங்க பேசுறதுல நாங்க வந்து என்ன பண்றோம்னா காலையில நடக்கிறது மத்தியானம் மறந்துடுவோம், மத்தியானம் நடக்கிறது நைட்டு மறந்துடுவோம், நேற்றுக்கு நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு நேற்றோட. பொதுமக்களுக்காக சேவையாக செய்யும்போது பணமாக்காம எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு துண்டை உதறி தோல்ல போட்டு எப்போனா போறது நாங்க ரெடி, நீங்க ரெடியா சொல்லுவாங்கல்ல, நான் ரெடி நீங்க ரெடியா சொல்லி கேட்பாங்களா, அந்த மாதிரி நான் கேட்கறேன். வாங்க என் பின்னாடி எத்தனை பேர் வரீங்களோ வாங்க. இந்த மாதிரி மணி அடிச்சா மணி அடிச்சோம்னா உடனே என்ன ஆகுது, இட்லி பொங்கல், மத்தியானம் சாப்பாடு, 4 மணி டிஃபனு, நைட்டு சாப்பாடு. இவரை நீங்க அங்கே வரலாம் வந்தாலும் இவர் கேட்க மாட்டாரு, ரொம்ப கடிஞ்சு சொல்லுவாரு. அப்புறம் பார்ப்பாரு, பதிவு இத்தனை இருக்கு எண்ணி பார்ப்பாரு, எண்ணிக்கு கம்மியா இருக்கா, சரி நம்ம 1.5 மாசம் ஓட்டு. அவங்களுக்கு ஒரு அபிலாஷை இருக்கு, 3 நாள் எப்படியாவது இந்த ஏரியா ஃபுல்லா என்ன பண்ணிடணும் சுத்தி. அது மெயினா இருக்கு. இது என்ன இருக்கு, அடிஷனல் பணம் கட்டி எதுக்கு மெயினா வந்தோம் அதை விட்டுட்டு இது அடிஷனல் ஆகி அது மெயின் ஆகிக்கிறாங்க. சாப்பிட்ட பொருள் எங்கடா பண்ணாங்க அப்படின்னா குற்றாலம் போயிருக்கு போயிட்டு கரெக்டா 9:55 என்ன பண்ணியாச்சுங்க டான பஜனை கட்டு. அப்போ நம்மளுடைய அபிலாஷைகள் என்ன ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. அலையிறது மனசு என்ன ஆகுது, அலையுது. ஒருத்தர் என்ன கேட்டாரு, எங்கன்னா வந்து அருவி ஒழிக்க போகலையா, இங்கே தண்ணி தானே வருது, அப்படி அதாவது குடிச்சிங்கன்னா நோயெல்லாம் போயிடும் சார். நான் என்ன நோயாளியா, நான் ஒரு 1000 தடவை குடிச்சிருக்கேன். நான் வந்து 30 வருஷம் ஆச்சு ஆசிரமத்துக்கு. கடையே கிடையாது அந்த இடத்துல, என்ன கிடையாது, பஜ்ஜி கடை கிடையாது, வேலுசாமி சார் தெரியும், 3 பேர் கிடையாது, போலீஸே இருக்காது, நடந்துதான் வருவாங்க. அந்த காலகட்டம் வேற, இயற்கை சூழலோட ஒரு அறிவியல் குடிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப எவன் இடிப்பான் எவன் உதைப்பான்னு தெரியுமா. அப்பதான் எண்ணெயில உடம்புல எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இங்க வந்து குடி போனாங்க, அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அப்போ தாய்மானவருக்கு பேர்பட்ட குரு வந்து வச்சிருக்காரு அப்படின்னா பாடம் சொல்லி கொடுக்கல, உங்களை மாதிரி உட்கார வச்சு 1 மணி நேரம் லெக்சர் கொடுக்கல. என்னங்க சும்மா ஒரு கோயிலில் வந்து அந்த உச்சிமுடியார் கோயிலில் படியேறி போறாரு, குரு வராரு, குருக்கிட்ட உபதேசம் கேட்கிறாரு, எனக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க, சும்மா இரு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அருணகிரிநாதர் பாடுறாரு, சும்மா இது சொல்லாத எந்தளவே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்ததனே அப்படிங்கிறார். கந்தர் அனுமதியார், சும்மா இது சொல்லாத என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்ததனே, அவருடைய பொருள் எனக்கு என்னன்னு தெரியலேங்கிறார் அருணகிரிநாதர். ஆனா தாய்மானவருக்கு தெரிஞ்சிருச்சு, சும்மா இரு அப்படின்னா மேல பிளாஸ்டிக் போட்டுருக்கு, பிளாஸ்டிக் போட்டு என்ன பண்றது, இந்த கொரோனா டயத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எவனுமே பேசக்கூட மாட்டான், கிட்டக்கே வர மாட்டான், வணக்கம் சொன்னோம்னா உண்மையிலேயே மௌன விரதம், சத்திய விரதம், கேதார கௌரி விரதம் எல்லாரும் அவங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொரோனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உலகமே மாறி அமைச்சிருச்சு, பொல்யூஷன் குறைஞ்சு போச்சு, காய்கறிலாம் நல்லா வியாபாரம் ஆச்சு, மனசு மக்கள் அமைதியா வந்தாங்க, பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, படிப்பு தேவையில்லை, அலுவலகமே கிடையாது, காலேஜ் கிடையாது, எல்லாம் மூடுறாங்க. ஆன்லைன்ல என்ன வேணா பேசிட்டு போறாங்க. நான் வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
ஆனந்தமா இருந்தது. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்ட மாதிரி இருந்தது. ஆனா அந்த கொரோனா என்ன ஆயிடுச்சு நம்மளை விட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க, அதோட சேர்த்து வாழ பழகி கொடுக்கணும். அதனால வந்துச்சு, வாழ பழகிட்டோம், அது நம்மளை விட்டு போயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம், பழைய மாதிரி மாறிட்டோம். பழைய பொருளை புரிஞ்சது கதை. டாஸ்மாக் ஓபான் எங்கிருந்து அருள் வரும், எங்கிருந்து இறைவன் வருவார், எப்படி வருவார்? போப்பா, அடுத்து நான் புயல தான் ஆக போறேன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? அடுத்தது புயல தான். நீ ஒழுங்கா இல்லை அப்படின்னா இயற்கையே உன்னை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணது, எப்படிலாம் வாழ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கத்தில் கொடுக்குது. அப்போ மட்டும் நம்ம ஒழுங்கா இருக்கோம். அப்புறம் அது போன பிறகு என்ன பண்ணிடுற, பழையபடி வாழ அவுத்து விட்டுறது. கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா தளர்த்தான். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் எப்படி 10 நாளைக்கு, ஒரு 1 வாரம். அப்புறம் பகல்ல வரக்கூடாது, நைட்ல போய் வாங்கிக்கலாம். அப்புறம் காலையில 9 காலையில மத்தியானத்துக்கு மேல வாங்கிக்கலாம். அப்புறம் டோட்டலா ஓபன் பண்ணலாம், முடிஞ்சு போச்சு. 2 ஒன்றா போ, 2 ஒன்றா பா. ரோடு கடையில் தள்ளுவண்டி கடையில கூட சாப்பிட மாட்டோம். ரொம்ப சுகாதாரமா இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா, கடவுள் அருள் வேறல்ல, குரு அருள் வேறல்ல. தட்சிணாமூர்த்தியே மௌனியாய் வந்து உபதேசம் செய்வது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, தாராள அருளலாம் தந்தருள மௌனியாய். ஆனா அடுத்து சொல்ற பாருங்க, தாயணைய கருணை காட்டி. தாயணைய தாயணைய அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் சொல்றாரு. தாயை போல, தாயை விட வேளாண் அப்படிங்கிறது. இறைவனுக்கும் தாய்க்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது தாய்மானவர் என்ன சொல்றாரு, ஒரு வேற எதுவும் உதாரணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஒழிய, இறைவனுக்கு நிகரானவர் யாரும் கிடையாது கிடையாது. சகச மாத்து அப்படிங்கிறது 1000 தாய்க்கு சமமானவர் அப்படிங்கிறார். யாரு? கடவுள். தாயினும் சால பறிந்து விட்டும். என்ன சம்பந்தருக்கு குழந்தை அழுத உடனே பார்வதியே என்ன பண்றாங்க, ஞானப்பாலை தருகின்றாங்க. அப்ப தாயில என்ன அப்படின்னா ஏமாத்திரம். இந்த பிறவியில அந்த அம்மா, அதுவும் அந்த அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளை நம்மளை காப்பாற்றுவோம் காப்பாற்றாதும், சரி நம்மளுடைய கடமை வளரணும். கடைசியில் என்ன பண்றாங்க, நீ இங்கே இரு, நான் கனடாவில் இருக்கேன், நீ என்ன பண்ற, ஏதாவது ஒரு ஓல்டேஜ் போக்கில் உன்னை சேர்த்து விட்டுறேன். என்ன பண்றேன், அங்கிருந்து ஃபோன் பண்றான் வாட்ஸ்அப்ல, இல்லைன்னா வந்து ஐபோன்ல ஃபேஸ் டாக் அப்படிங்கிறது ஐபோன் பார்க்கலாம். என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? இட்லி சாப்பிட்டேன். தூங்குனியா? இல்லைம்மா தூக்கம் வரமாட்டேங்குது. அது தூங்கு. வரமாட்டேங்குதுமா? சரி நான் ஒரு மாத்திரை சொல்றேன், மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு தூங்கு. முடிஞ்சு போச்சு. இந்த அப்பா என்ன நினைக்கிறது, தாளாட்டி பாராட்டி சீராட்டி பாலூட்டி இப்படி எல்லாம் நான் வளர்த்தேன். கடைசியில் என்ன பண்ணுறேன், அங்கே போய் உட்காந்துட்டு இதுக்கு எடுத்தாலும் பணம் அனுப்புறேன். உடம்பு சரியா 2000, பெட்ல அட்மிட் ஆகலையா 10,000, ஆப்ரேஷனா அதுக்கு அனுப்புறேன். ஆனால் என்னை கூப்பிட ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். செத்தாலும் வர மாட்டேங்கிறான். சொந்தக்காரங்கிட்ட சொல்லி 1 லட்ச ரூபா பணம் அனுப்பிச்சு நீங்களே கருமாதிய பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிக்கெட் கிடைக்கிறது உடனே இன்ஸ்டன்டா டிக்கெட் போட்டால் பல லட்சம் செலவாகும். 3 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டால் என்ன பண்ண முடியும், ஒரு அளவுக்கு 25,000 போகிற இடத்துல முடியும், 50,000 முடியும். அப்புறம் வந்து நான் திவசம் கொடுக்கும் போது நான் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த வருஷத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களும் பணம் கிடைச்சா போகணும்னு சொல்லி என்ன பண்றாங்க. ஆனா அந்த தாய் இல்லை, அதை விட பெரிய தாய் கடவுள். கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு, கருணாகரன். என்ன கரன்? கருணாகரன். விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் போய் சொல்றாரு, நாமோருச்சி பக்த பிரியா ஜீவதயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ஜீவர்களுக்கு தயை பண்ணுவதற்கு நீ யாரு? அந்த வார்த்தை தப்பு, மாத்துக்கிறார். ஜீவ சேவான்னு மாத்துக்கிறார். ஜீவர்களுக்கு மனிதனுக்கு மனிதன் சேவை தான் செய்ய முடியும், உதவி தான் பண்ண முடியும்.
கருணை தயை என்பது உலகத்துல ஒருத்தனாலதான் முடியும். அது யாரால? வார்த்தையை மாத்திர யாரு? பரமஹம்சர். ஜீவ தயா கிடையாது, ஜீவ சேவை. நம்மளும் என்ன சொல்றோம்னா ஜீவ சேவையே சிவசேவை, நரசேவையே நாராயண சேவை, மக்கள் சேவையை மகேசன் சேவை. முடிச்சுக்கிறோம். நீ வைஷ்ணவனாயிரு, நீ சைவனாயிரு, இல்ல வேற ஏதாவது 3த்துக்கு 3 கொடுத்துட்டான். ஜீவ சேவையே சிவசேவை, நரசேவையே நாராயண சேவை, மக்கள் சேவை மகேசன் சேவை. வேற ஏதாவது பேசினா பார்த்துக்க அப்படின்னா யூ கேன் ஒன்லி ஹெல்ப் த ஹியூமனிட்டி. கடவுள் ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும்? தயை காட்ட முடியும், கருணை காட்ட முடியும். அது சொல்றாரு, தாயனைய கருணை காட்டி. எப்படி கருணைன்னா என்ன, எப்படி இருக்கும்? நீங்க சும்மா சொன்னா எப்படி ஒதுக்குறது, எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? தேவர்கள் மசோரும் பார்க்கடலை கடைந்தார்கள், வேறு ஒழிச்சு எல்லாமே வந்தது. 16 பொருட்கள், லட்சுமி அது இது என்னவோ வந்தது. கடைசியில் விஷம் வந்தது. யாராவது ஒரு பய விஷத்தை சாப்பிடணும் வந்து முன்னாடி வந்தாங்களா? எல்லாம் துண்டை காணும், துணியை காணன ஓட்டமா ஓட்டாங்க. மகாவிஷ்ணு, பிரம்மா, தேவர்கள், இந்திரன் முதலானவர் எல்லாரும் எங்க வந்தாங்க? கைலாயத்துக்கு வந்துட்டாங்க. சிவனே நீதான்ப்பா எங்களை காப்பாற்றணும், நீ தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். மகாவிஷ்ணு அலங்காரம் பிரியர், 25 பவுன் நகை, பட்டு பீதாம்பரம், தலையில கிரீடம், கையில கதை, இந்த பக்கம் சட்டு சக்கரம். அவர் எப்படி இருக்க பாடுறதுக்கு பெருமாள் கல்யாணம் சொல்லலே அங்கதான் இருக்கு. பிரம்மா எப்படி இருக்காருன்னா வசதியா நல்லா ஏசில மேல பிரம்மலோகத்துல தாமரையில உட்காந்துக்கிட்டு ஜம்மும் இருக்காரு. இந்த மகாவிஷ்ணு காலம் இருக்கிற ஒரு புகழையாரு. ஆனா கைலாயத்துல சிவன் எப்படி இருக்காரு? உடம்புல சாம்பல். நமக்கு என்னென்னலாம் தேவையில்லை அதெல்லாம் வச்சுருக்காரு. யானை தோல், புலித்தோல் இடுப்புல, கையில பாம்பு, கழுத்துல பாம்பு, இந்த தோள்பட்டையில பாம்பு, ருத்ராட்ச மணி, ஜடாமுடி. இந்த மாதிரி உருவத்தை பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? சடையாண்டி. என்னாண்டி? சடையாண்டி. அந்த அம்மா பாருது, அது ஒரு பக்கம் கிடக்கு பாவம். அதனாலதான் அவருக்கு சிவனுக்கு பேரு தியாகராஜன் அப்படின்னு பேரு. என்ன ராஜன்? தியாகராஜன். கர்மனா பிரஜையா நிறைய தியாகையே அமிர்தத்துவமான உபனிஷத் சொல்லுது. தியாகத்தினாலதான் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். எல்லாத்தையும் உதவி கிடைக்காது, எதுவும் வேணாமையா. அந்த சாமியார் கிட்ட சிவன் கிட்ட எல்லாரும் வந்து கேட்கறாங்க, நீ தான் காப்பாற்றணும். பார்த்தா சரி, உயிர்கள் மீது கருணை கொண்டு ஆழகால விஷத்தை தானே வந்து நான் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்றாரு? எடுத்து விழுக்கிறாரு. இந்தாப்பா ஐயோ இருக்கிறது நீ ஓடாடு, உன்னை விட்டா எகதி சொல்லி ஒரு கருத்து என்ன பண்ணிடுறாங்க, சொல்றாங்க. அது அப்படியே நின்றது. நீலகண்டான் பேர் வந்துச்சு. முதல்ல சாப்பிடுறதுக்கு தைரியம் வரல. சொல்றாரு உபனிஷத்துல சொல்லுது, கரைகண்டவன் நீலகண்டன் கருணாமூர்த்தி தயாசாகரன் தயாபரம் அப்படின்னு சொல்லி வர்ணனை பண்ணுது. யார? சிவபெருமான். அப்படின்னா விஷயம் அப்படின்னா அழிக்கும் கடவுளாக ஒருத்தரம் தான் இருக்கிறான். அதே நேரத்துல உயிர்களுக்கு அழிவு வரும் பொழுது தன்னையே தியாகம் செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா எல்லா தெய்வத்துக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தாங்க. ராமன் அவதாரம் எடுத்தான், கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தான். பூபாரம் தாங்க பூபாரம் தாங்க இவங்கெல்லாம் கீழே வந்தாங்க. ஆனா விஷத்தை வந்து அருந்தணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். அது துரத்துது எல்லாரையும். அதை வாங்கி என்ன பண்ணிடுறாரு டாக்டர், ஏதாவது மிக்சிங் அவுட் பண்ணி கொடுக்கலாம்ல. பால் போதும், டைரக்டா பியூர் கண்டென்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் குடினா அதை வெந்து சாப்பிட போயிருக்குல்ல, அதையே என்ன பண்ணிடுறாரு சாப்பிட்றாரு. அதனாலதான் என்னன்னா எவனுக்கு எவன் காலால காலனை காலால் உழைத்த கால காலன், எவனுக்கு எவன் அவன் எவன் சிவன். அந்த சராசரத்துக்கும் தலைவர். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி இவருக்கு மௌனியாய் குருவாக வந்து அதனாலதான் சொல்றாரு தாயனே கருணை காட்டி. இப்ப தாய்க்கு அந்த கருணை கிடையாதா? உண்டு. அது தாயதான் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய வயிற்றில் இடம் கொடுத்து 10 மாதம் சுமந்து பெற்று இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாம் கொடுத்தது யாரு? தாய். அதான் வெளிநாட்டில் ஒருத்தர் கேள்வி கேட்டான். வெளிநாட்டில் இப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம்.
இங்கேயே அப்படி வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. ஒரு நாளைக்கு நீ சமை, ஒரு நாளைக்கு நான் சமைக்கிறேன். ஒரு நாளைக்கு நீ துணிச்சோவே, ஒரு நாளைக்கு நான் துணிச்சோவே. ஒரு நாளைக்கு வீட்டை நீ பெருக்கு, ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு வருஷம் நீ குழந்தை இருக்கா அவளை பார்த்து நாளைக்கு அப்படி கேட்கறாங்க. ஒரு வருஷம் நீ குழந்தை வச்சுக்கு, ஒரு வருஷம் நான் குழந்தை. இயற்கையை ஒத்து வருவேன். அதான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, பெண்ணினங்கள் அனைத்தும் என்னுடைய அம்சமாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா சிருஷ்டி, உலகத்துல உற்பத்திங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு கருவியாக யார் வச்சிருக்காரு இறைவனா? பெண்ணினங்கள் தான். அது ஹியூமன் பீயிங்ல அது வந்து மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், பூச்சியாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், பெண்ணினத்தை சார்ந்த 84,900 யோனி வேதங்கள் இத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் அதில் என்னுடைய படைப்புங்கிறது. நானே என்ன பண்றேன், இந்த உலகத்தில் படைப்பவனாக இருக்கின்றேன். அந்த படைப்பிற்கு பெண்ணினத்தையே நான் நியமித்திருக்கிறேன். அதனால்தான் பெண்ணை போற்றி வணங்க வேண்டும் சொல்லி சொல்றேன். யாரு? கிருஷ்ணனே சொல்றது. அப்ப அதுல சொல்ற, அதனால்தான் தாயனே கருணை காட்டி. ஆனாலும் உதாரணம் இல்லைங்கிறதுக்காக தாயை சொல்றாரு. அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ உலகத்துல பூலோகத்துல தாய்க்கு நிகரானது யாரும் கிடையாது. ஆனால் அட்ட சராசரத்திற்கு தாயானவர் யாருன்னா இறைவன் தான். காளிதாசன் பாடுறார் தன்னுடைய குமார சம்பவம் ரகுவம்சத்துல, ஜெகதம் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படிங்கிறது. ஜெகதம் பிதரோ வந்தே, ஜெகத்துக்கு தாய் தந்தையர் யாருன்னா பார்வதியா பரமேஸ்வரன். அப்ப தன்னுடைய நிலையை என்னை வந்து இந்த நிலைக்கு என்னை வந்து அவள் ஆட்சி கொண்டு என்னை கருணையினால் ஆட்கொண்டு இருக்கின்றாயே இறைவா அப்படிங்கிறது நேற்று போன பாடல்ல நேற்று எல்லாம் பார்த்தோம். அந்த பாடல் என்ன சொல்றாரு, உன்னுடைய அருளினால் தான் நான் மனிதனாகவே என்ன பண்ணியிருக்கேன், பிறந்திருக்க புல்லாகி பூலாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் கல்லாய் கையாய் கணங்களாகி பல் அசுரராகி முனிவராகி தேவராகி எல்லாரும் லிஸ்ட் விட்டு போயிருக்கு. அதையும் சேர்த்துருப்பாரு. இடம் இல்லைங்கிறதுக்காக மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு, ஓ கடைசியா ஒரு வார்த்தை போட்டார், எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்து. போன ஜென்மத்தில் நீங்க என்ன வார்த்தைங்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்க மலப்பாப்பா கூட இருந்திருக்கலாம், படிச்சு தூக்கும் போது அப்படிதான் தெரியுது. இல்ல எழுத மாட்டாங்க, தூங்கும் போது அப்படிதான் தெரியுது. இல்ல பூனையா இருக்கலாம், இல்ல நாயா இருக்கலாம், எப்படி தெரியும்? நான் சொல்லவும் கூடாது, சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும், ரைட்டா இருக்காது. அடுத்த ஜென்மம் என்னங்கிறது நமக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இப்போதைக்கு நமக்கு மனித பிறகு கிடைச்சது பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம். அதனால சொல்றாரு, தாராத மருடெல்லாம் தந்தனைய தந்தருட மௌனியாய் தாயனை கருணை காட்டி. அது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்டெப் பாருங்க, இன்னும் ரொம்ப உயரத்துக்கு வர தாய்மானவர் என்ன அப்படின்னா, தாளினை என் முடிசூட்டி. தாள் அப்படின்னா என்ன? திருத்தாள். என்னுடைய தலை, உன்னுடைய காலை வந்து என் தலைமையில நீ வச்சிருக்கீங்க, நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஒரு அறிஞர் சொன்னாரு, இறைவன் எல்லா அவதாரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு எத்தனை தலை? 6. கை, காலு 2. நான் சொல்லிக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டே வர சொல்லிக்கிட்டே வரேன். பிரம்மாவுக்கு 4. எத்தனை கை? 8. ஏதாவது விட்டுருக்க குழப்பமா இருக்கு. கால் எத்தனை? 2. அப்புறம் அம்பிகைக்கு அஷ்டாதசபுஜ புவனேஸ்வரி எத்தனை கை? 18 கை. இப்படியே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சொல்லிட்டு போனீங்கன்னா கை, தலை எல்லாமே நிறைய இருக்கு. ஆனா எல்லா தெய்வத்துக்கும் பார்க்க கால் மட்டும் 2 தான். ஏன்னா ஒரு 4 கால் சேர்த்து வச்சாங்க. எங்க காலேஜில் ஒருத்தர் கேள்வி கேட்டான், ஏன் சார் 2 கால் பண்றாங்க? நான் சொன்னேன், நடக்க முடியாதுடா, 2 கால் இருக்கிறது என்ன பண்ண முடியும்? நடக்க முடியாது அப்படின்னு. சரின்னு உட்காந்துட்டேன். அப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒரு புஸ்தகத்தை பாகவத்தை எடுத்து படிச்சிருக்கேன். கடவுளுக்கு 2 கால் மட்டும் வச்சிருக்காங்க. படிப்புல ஏதோ இருக்கு. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, பக்தனுடைய வசதிக்காக 4 கை 5 கை இருக்கிற மாதிரி 6 கால் 7 கால் இருந்தா எந்த காலம் பிடிக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, மனிதனுக்கு எத்தனை கை இருக்கு? அந்த 2 கையால எத்தனை காலம் பிடிக்க முடியும்? அதுக்காக நம்மளுடைய வசதிக்காக என்ன பண்ணிட்டாரா,
மட்டும் விட்டோட நிப்பாட்டிட்டாங்க. இப்படி ஒரு இருக்கு. பக்தன் உன் மீது கருணை கொண்டு நீ எங்க எங்கால பிடிக்காம போயிருவியோ அது 4வது காலம் 8வது காலம் பிடிக்க முடியுமா நம்மளால? அதனாலதான் வந்து என்ன பண்ணாங்க, திருஅங்கமாலைன்னு சொல்லி ஒரு பாட்டு அதில் பாடி வச்சாங்க. என்ன அப்படின்னா, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை. கண்கால் காண்மைகளோ சிறியால் கேள்விகளோ மூக்கிய நெய்முறனாய் வாயை வாழ்த்து கண்டார் கைகால் மூக்கி தொழில். கும்பிடுறதுக்கு காலை பிடிக்கிறதுக்காக கை கொடுத்துருக்கு. நல்ல வடை சாப்பாடு இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு அல்ல. என்னை பற்றி பிடிப்பதற்கு எனக்கு 2 காலம் உனக்கு 2 கையில் தான் கொடுத்துருக்கேன். நீ வேற எதையாவது பிடிச்சிருவேன். அதனாலதான் நான் குறைச்சிருக்கேன். தாயினும் சாதம் பறிந்து அப்படின்னு சொல்லி தாய்மார் ஒன்றப்பட்டாங்க. நின் திருவடியை என் தலைமையில் வைத்தாய். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருப்பதித்துறையில குருந்த பக்தரை உபதேசம் பண்ணும்போது தன்னுடைய காலையை என்ன பண்றாரு எடுத்து இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தாய் சொல்லி தலைமையில் பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம நமஸ்காரம் பண்ணி காலை தொட்டு என்ன பண்றோம், வணக்கம். ஆனா இறைவனே தன் காலை எடுத்து ஒரு தலைமையில வைக்கிறேன் அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி தலைமையில இறைவன் காலை வச்சாரு, அது வேற விஷயம். அதுக்குமே அவனுக்கு அருள் இருந்ததுனால என்ன பண்ணாரு, வச்சாரு. மகாபலி சக்கரவர்த்தி வச்சவன அவனுக்கு என்ன கிடைச்சது, மோட்சம். அதனால அடுத்த மற்ற விஷயங்கள்லாம் மத்தியானம் வந்து பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.